அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த தடவை 2025க்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைவாய்ப்புக்கு, விஏஓ வேலைக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் வந்து டிசம்பர் மாதமே வந்ததுனால இந்த 2024 போட்டிருக்கு இதில். ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலையை அப்ளை பண்ணிக்கலாம், ஸோ யார் யாருக்கு இந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணால் எத்தனை நாளையில் இந்த வேலை வந்து கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, என்ன படிச்சிருந்தா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், ஸோ இதை பற்றின முழுமையான A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிற மக்களே. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு, ஸ்கீம்ஸ் வீடியோஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 அப்ளை ஆன்லைன் ஃபார் 2299 ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஜாப்ஸ் அட் tn.gov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதுதான் இந்த ஜாப்க்காக தான் இப்போது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓவர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பு நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு ரிலீஸ் ஆகி வந்திருக்குது. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட், என்ன போஸ்டிங்க்கு நமக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக டோட்டல் வேக்கன்சி. ஓகேங்களா? மொத்தமாக நமக்கு எவ்வளவு வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2299 வேக்கன்சி நமக்கு அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னென்னா, அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இது ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். 2 மெத்தடுமே கொடுத்துருக்குறாங்க. தற்போதைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து ஆன்லைன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கே வேணும்னாலும் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் இருக்கும் அப்படின்றத தகவலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக அஃபிஷியல் வெப்சைட்டு, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு, விஏஓ வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைவாய்ப்புக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும், அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் www.tn.gov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி அது அடுத்ததான் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த விஏஓ ஜாப்னா என்ன, விஏஓ ஜாபோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜாபோட நேச்சர் தெரிஞ்சால் தான் நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இந்த வேலைகள்லாம் எப்படி இருக்குன்றது தெரியும் இல்லையா? ஸோ இந்த விஏஓனா யார் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவர் விஏஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பணிகள், ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் என்ன நடந்தாலும் சரி, ஓகேங்களா, ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி, கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வருமான சான்றிதழ் வேணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருப்பிடச் சான்றிதழ் வேணும், அதுக்கு எல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் அணுக வேண்டிய முதல் நபர் வந்து இந்த விஏஓ தான். இவர் தான் உங்களுக்கு அனைத்து விதமான சர்டிஃபிகேட்டுமே அரசிடம் முறையிட்டு உங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுப்பார், எல்லா தேவைகளையுமே.
அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் ஏதாச்சும் வெள்ளம் வந்தாலும் சரி, இல்லை வந்து புயலால் பாதிக்கப்பட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி ஓகேங்களா, இல்லை விவசாய பயிர்கள் எல்லாமே அழிந்தாலும் சரி, அதை எல்லாமே வந்து நஷ்டஈடு வாங்கி தரதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே இவர் தான் வந்து பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. ஸோ இதனால தான் இவருக்கு இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதே மாதிரி இவ்வளோ டிமாண்ட் இந்த வேலைக்கும் ஓகேங்களா. ஸோ ஜாபோட நேச்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைகளுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக தான் இருக்கும். அந்த எக்ஸாமில் எப்படி அட்டன் பண்ணணும், அதே மாதிரி இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்க. ஸோ சேம் ரேஷன் வேலைக்கு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணிங்களோ அதே சேம் மெத்தட் தான் இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி என்னன்றதை நம்ம ஃபாலோ பண்ணிங்கனாவே தெரியும் ஓகேங்களா. ஸோ அது எப்படி என்ன, ஸோ யாரெல்லாம் நம்ம வந்து இதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணணும் எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலிஜிபிலிட்டி ஃபார் த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட். அதாவது இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் இந்த வேலையை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மினிமம் யாரெல்லாம் 5வது படித்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் 8வது 10வது 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு சரிங்களா. அடுத்ததாக வந்து டோட்டலாக எவ்வளவு வேகன்சி நமக்கு ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து 5வது படிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா தமிழில் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா கூட இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்தாலும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா. அடுத்ததாக வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேகன்சி ஓகேங்களா. எவ்வளவு வேகன்சி நமக்கு இந்த ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க 2299 வேகன்சி நமக்கு அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மினிமம் 40லேருந்து 50 வேகன்சிக்கு மேலேயே கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏஜ் லிமிட் எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் வரவங்க எல்லாம் மினிமம் 21 வயசில் இருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த வில்லேஜ் அசிஸ்டன்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வில் பி த பாஸ் த ரிட்டன் டெஸ்ட் அண்ட் த இன்டர்வியூஸ். அதாவது கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ தனித்தனியாக நடக்கும். அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து வழங்குவாங்க சரிங்களா. இப்படி தான் நமக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதுக்கான சம்பளம் ஓகேங்களா. இதுக்கான சேலரி பார்த்தோம்னா நமக்கு வந்து பேசிக் சேலரி வந்து 11,100 ஸ்டார்ட் ஆகி 35,100 வரைக்கும் நமக்கு இதுக்கான மேக்ஸிமம் சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் என்றதுக்கான இது வந்து ஆன்லைன் மெத்தட் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இது இருக்குது, அஃபிஷியல் ஆன்லைன் ஃபார்ம் இருக்குது. இது நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலைக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு இது ஜனவரி 30க்குள்ளே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்த உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். எல்லோரும் நம்ம சேனலோட அப்டேட்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.